சாந்தினி, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து டைஜஸ்ட் ஆகாம நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நம்ம வயித்துல இருக்கிற பாக்டீரியா என்ன பண்ணணும்னா டைஜஷன் ஆகாம வந்து அந்த சில ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ கேப்சைசின் அப்படின்ற காம்பவுண்ட், அதாவது சில்லி சாப்பிட்றதுனால, சில்லியில் இருக்கிற காம்பவுண்டுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த கேப்சைசின் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கேப்சைசின்னால இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றத இந்த எபிசோட் மூலமாக தெரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பராக சொன்னீங்க திவ்யா. இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக ஏதாவது ஷெல்வி அவர்கள் காத்துட்ருக்காங்க. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் 1ஆம் தேதி 11வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். காலை 8 மணி 28 நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதை கவனத்தில் கொள்வது மேஷராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். ஏற்கனவே கோபதாபத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் அதெல்லாம் அடக்கி ஒதுக்கி வைத்துவிட்டு நிதானத்துடன் உடற்பயிற்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து எல்லாவற்றிலும் பொறுமையாக கையாள்வது பெரும் வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அஷ்டம சனி பாதிப்பு உள்ளதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். வீணாக நல்ல நண்பர்கள் உறவினர்களிடம் கூட வெளிவட்டாரத்தெல்லாம் நன்மைகள் காணப்பட்டாலும் நட்பு உறவுகளிடம் தேவையில்லாத கோபதாபத்தால் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிட்டு அதிகமான கத்துவதனால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆட்பட நேரிடக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழிலமைப்பு, சுபகாரியங்கள், பயணங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயமெல்லாம் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு சிறிது கவனத்தை கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துவது பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். மனமிட்டு துணைவியாருடன் பேசி அவர்களுக்கு இருக்கின்ற தேக ஆரோக்கிய பிரச்சனைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பது பல விதத்தில் நன்மை தரும். குடும்ப விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏற்றமான நாள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள், படைப்பாளிகளுக்கு யோகம், கலைத்துறையினர்களுக்கு காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் நிவர்த்தி, புது ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பேசி தீர்த்து கொள்வது உண்மையை ஏற்படுத்தி தரும். சந்தோஷமான அமைப்பு, அனுகூலங்கள், வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். எந்தவித பயணங்கள், உள்ளூர் பயணங்களாக இருக்கட்டும், கடல் கடந்த பயணங்களாக இருக்கட்டும், உடனடியாக ஒத்துக்கொள்வது சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயம் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டவே வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படும். தொழிலமைப்பில் பதவி உயர்வுகள், தடைகள் நிவர்த்தி காணப்படுகிறது. அரசாங்க கௌரவத்தில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு வெயிலை கண்ட பனி போல் உருகி ஓடிவிடும். அரசியல்வாதிகளுக்கு புது வாழ்க்கை கிடைக்கக்கூடிய நல்ல அனுகூலமான செய்திகள், அனுகூலமான அமைப்புகள் காணப்படுகிறது. கண்டிப்பாக படிப்படியாக ஏற்றங்கள் காணப்பட்டாலும் கர்ப்பஸ்திரிகள் இன்றையிலிருந்து சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், பெற்றோர், பெரியோருடைய தேக ஆரோக்கியம், அவர்களுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, இரத்தத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் இன்று சிறிது கவனமாக பார்த்து கொள்வது, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று குடும்ப விஷயத்தில் கோபதாபம் படாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைத்தாலும் உங்களுடன் இருக்கின்ற விரோத மனம் படைத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்வது,
சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, கடல் கடந்து படிப்பு, உத்தியோகம், தொழில் நிமித்தமான முயற்சிகளுக்கு அதற்குண்டான படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருந்தால் போதும், மற்றபடி எல்லா விஷயங்களும் அனுகூலங்கள் காணப்படும். மருத்துவமனையில் இருந்தவர்கள் கூட டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய சூழ்நிலைகளுக்கு கனிந்து வரக்கூடிய காலகட்டம். பெண்கள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது படிப்படியாக பார்க்கலாம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். மனதிற்கு புத்துணர்வும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள், சுபத்தடைகள் நிவர்த்திகள், சுபகாரியத்திற்கு உண்டான விஷயத்திற்கு பண வரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வெளிவட்டாரும், உத்தியோகம், லாபங்கள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி, சுபகாரிய பிரச்சனைக்கு உண்டான பிள்ளைகளுடைய பாதிப்புகள் நிவர்த்தி, உத்தியோக அமைப்பு அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், அவசரகதியில் செல்லாமல் இருப்பதும், இரவு நேர பயணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், அது தேவையா என்பதை குடும்பத்தாருடன் ஆலோசித்துட்டு செல்வதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். விரயங்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது, வங்கி அட்டைகளை வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது, எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் சந்தோஷங்கள் காணப்பட்டாலும் 7 சனியின் அமைப்பு, 10 உள்ள குருவின் அமைப்பெல்லாம் கவனத்தில் கொண்டு அடக்கி வாசுவது நன்மை தரும். விலை உயர்ந்த பொருள்கள் வங்கி பெட்டகத்திலோ பாதுகாப்பான இடத்தில் வைப்பது நன்மை தரும். எல்லோரிடத்திலும் சிடு சிடு என்று விழாமல் எல்லோரையும் அரவணைத்துக் கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த விஷயம், வண்டி வாகன மாற்றங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, தொலைதூர செய்திகள் நன்மைகள், லாபத்தால் சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படுவது, அசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி காணப்படுகிறது. இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கு இருந்த அந்யோன்ய குறைபாடு நீங்கி சந்தோஷமும் அனுகூலமும், மனதிற்கு பிடித்த ஒரு பொருள் குடும்பத்தினர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ எதிர்பார்த்த இந்த அமைப்பு நிவர்த்தி காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள். அவசரத்தனம் வேண்டாம். புறம் பேசுபவர்களிடமிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். செய்யாத தவறுக்கு மேலதிகாரிகளுடன் உங்களை மாட்டிவிட்டு பிரச்சனைக்கு ஆட்படுத்துவார்கள். மிக மிக கவனமாக இருங்கள். விஷயத்தில் டெலிஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் கூட யாரை பற்றியும் குறை கூறுவதோ கிண்டல் செய்வதோ விட்டு விடுங்கள். பொறுமை கடலிலும் பெரிது. எல்லாவற்றிலும் காலதாமதமாக செல்லக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். எனவே சுறுசுறுப்புடன் காலையிலே அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது பல விதத்தில் நன்மைகள். வீணாக வெட்டியாக பேசிக்கொண்டு இருப்பவர்களுடன் அருகாமை கூட இல்லாமல் நகர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஜவாப், ஜாமீன் போன்ற விஷயத்தில் அதிக எச்சரிக்கையாக இருங்கள். தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கலில் நீங்களாக போய் பேசி முடித்து கொள்ளுங்கள். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். குடும்பத்தில் உள்ள பெரியோருடைய உடல்நிலைக்கு காது கொடுத்து கேட்பதும், அவர்கள் பிரச்சனையை உங்களால் முடிந்த அளவுக்கு தீர்த்து வைப்பதில் குறியாய் இருந்து நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பது நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே திவ்யா, இன்னைக்கு காரசாரமா கடந்த 2 நாட்களா நிறைய விஷயங்கள் பேசணும் இல்லையா? நாளைக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டா ஒரு டாபிக் எடுத்துட்டு போறோம். அது நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா அடுத்ததா பாத்தீங்கன்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. அவங்க சேர்ந்து நாமளும் பார்த்துட்டு போய் கிளம்பலாம். ஸோ நாளைக்கு ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணோம். அண்டர் இஸ் திவ்யா அண்ட் சாந்தினி சைனிங் ஆஃப் வித் என்டையர் டீம் ஆஃப் புத்தம்புது காலை. பாய்.
Ah